ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். உங்க பிளட் குரூப் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் சொல்லும், அவசர காலங்களையும் உதவும். ஆனா அதே பிளட் குரூப்பை வச்சு உங்களை பத்தி நீங்களே முழுசா தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட திறமைகள் என்னென்ன, உங்களால என்னென்ன செய்ய முடியும், உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது வரைக்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். எப்படி நம்ம பிறந்த நேரம் மற்றும் நாளை வச்சு நம்ம ஜோசியம் பாக்குறோமோ, அதே மாதிரி உங்க பிளட் குரூப்பை வச்சு உங்களோட முழு பர்சனாலிட்டியும் அசஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளட் குரூப் பர்சனாலிட்டிங்கிறது ஜோசியம் ஜாதகம் மாதிரி கிடையாது. 1927 ஜப்பான் நாட்டை சேர்ந்த டக்கிஜி ஃபுர்காவாங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பல வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பிளட் குரூப் பர்சனாலிட்டி தியரியை அவர் பப்ளிஷ் பண்ணாரு. ஆனா பல பேர் இதுக்கு கரெக்டான சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா ஜப்பான் கவர்மெண்ட் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம்னு முடிவு பண்றது, வேலைக்காக இன்டர்வியூ போனாலும் சரி, ஏன் டேட்டிங்க்கு கூட இந்த பிளட் குரூப்பை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பிளட் குரூப்பால மட்டும்தான் சில வேலைகளை செய்ய முடியும்னு அவங்க தீர்க்கமா நம்புறாங்க. ஜப்பான்ல மட்டும் இல்ல, இது கொரியா, தைவான் போன்ற நாடுகள்லயும் இது ஒரு நம்பிக்கையாவே வச்சிருக்காங்க. கேட்கறக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தாலும் இந்த பிளட் குரூப் தியரி உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓ பிளட் குரூப். இந்தியாவோட மக்கள் தொகையில பெரும்பாலானோர் இந்த ஓ ரத்த வகையை சேர்ந்தவங்க தான். கிட்டத்தட்ட 48% மக்கள் இந்த பிளட் குரூப்பை கொண்டிருக்கிறாங்க. இதுல ஓ பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா 35% மக்கள், ஓ நெகட்டிவ்ல 13% மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஓ டைப் பிளட் குரூப் தான் சயின்டிபிக்கா பியூரஸ்ட் பிளட்னு அழைக்கிறாங்க. என்னதான் பியூரஸ்ட் பிளட்டா இருந்தாலும் இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் அல்சர் மற்றும் காலரா நோய்கள் வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கொசுகளுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ரத்த வகைனா அது ஓ பிளட் குரூப் தான். அதனாலேயே இந்த பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களை கொசுக்கள் தேடி தேடி கடிக்கும். இப்போ இந்த குரூப்போட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னு பாத்திரலாம். இவங்க ரொம்பவுமே பாசிட்டிவான மனிதர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. இவங்களுக்கு போய் சொல்றதும் பிடிக்காது, போய் சொல்றவங்களையும் பிடிக்காது. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்க கிட்ட ஒருத்தர் உதவின்னு கேட்கணும்னு அவசியமே இல்ல. அவங்களுக்கு உதவி வேணும் தெரிஞ்சாலே இவங்க ஓடி போய் உதவி செய்வாங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு வேலையும் நம்பி ஒப்படைக்கலாம். இவங்க ரொம்பவுமே சின்சியரா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது அதிகமாகவே இருக்கும். இவங்க கிட்ட நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சில நெகட்டிவ் குணங்களும் இருக்கும். இவங்க கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. கோவங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்கனால சீக்கிரட்டை கீப் அப் பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவாங்க. ஆனா இவங்க கூட இருக்கிறவங்களை இவங்க அன்பா பாத்துக்குவாங்க. அவ்வளவு சீக்கிரம் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் விட மத்த பிளட் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஓ பிளட் குரூப்பா இருந்தா நீங்க யாருக்கு பிளட் கொடுக்கலாம், யாருகிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணலாம்னு பாத்திரலாம். நீங்க ஓ பாசிட்டிவா இருந்தா நீங்க ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ் போன்ற பாசிட்டிவ் குரூப்ஸ்க்கு எல்லாமே நீங்க பிளட் டொனேட் பண்ணலாம். ஆனா நீங்க ரிசீவ் பண்றதா இருந்தா ஓ பாசிட்டிவ் மற்றும் ஓ நெகட்டிவ் பிளட் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும். இதே நீங்க ஓ நெகட்டிவா இருந்தா நீங்க ஒரு யுனிவர்சல் டோனார். நீங்க யாருக்கு வேணா பிளட் கொடுக்கலாம். ஆனா நீங்க பிளட் ரிசீவ் பண்றதா இருந்தா ஓ நெகட்டிவ் கிட்ட இருந்து மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும். ஏ பிளட் குரூப். இந்திய மக்கள் தொகையில இரண்டாவது மிகப்பெரிய பிளட் குரூப்னா அது ஏ பிளட் குரூப் தான். மொத்தமா 38% மக்கள் ஏ ரத்த வகையை சேர்ந்தவங்க. அதுல 30% மக்கள் ஏ பாசிட்டிவை சேர்ந்தவர்களாகவும் 8% மக்கள் ஏ நெகட்டிவை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறாங்க. நீங்க ஏ பிளட் குரூப்பா இருந்தா உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் வரக்கு 5% வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப இந்த பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா இவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. தான் மட்டும் இல்ல, தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க. இவங்க ரொம்பவுமே பொறுமையான பர்சன்ஸா இருப்பாங்க. இவங்க கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாகவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் ரொம்பவுமே ஆர்கனைஸ்டா செய்வாங்க. இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அடையாற வரைக்கும் விடாமுயற்சியோட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆட்கள். நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்க. இப்ப இவங்களோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தவங்க நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே உண்மையா இருப்பாங்க. அதனாலயே பல நேரங்கள்ல மத்தவங்களால இவங்க ஏமாத்தப்படுவாங்க. மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கார்டிசால் ஹார்மோன் அதிகமா இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதனால மத்தவங்களோட இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இவங்க சின்ன விஷயத்துக்கும் சீக்கிரம் அப்செட் ஆயிருவாங்க. அதனால இவங்க ரொம்பவுமே சென்சிட்டிவாவும் இருப்பாங்க. இப்போ
ஏ பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க யாருக்கு பிளட் கொடுக்கலாம், யார்கிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணலாம்னு பாத்திரலாம். உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ்னா நீங்க ஏ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ்க்கு பிளட் டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்பை நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஏ நெகட்டிவா இருந்தா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ்க்கு நீங்க பிளட் டொனேட் பண்ணலாம். ஆனா நீங்க ஏ நெகட்டிவ் மற்றும் ஓ நெகட்டிவ் பிளட் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும். பி பிளட் குரூப் இந்தியால 10% மக்கள் மட்டும்தான் பி ரத்த வகையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதுல 8% மக்கள் பி பாசிட்டிவ் பிளட் குரூப்பையும் 2% மக்கள் பி நெகட்டிவ் பிளட் குரூப்பையும் கொண்டிருக்கிறாங்க. நீங்க இந்த பி டைப் பிளட் குரூப்னா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுவே பெண்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவேரியன் கேன்சர் வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா இந்த பி டைப் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு மத்த பிளட் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது 50,000 மடங்கு அதிக நல்ல பாக்டீரியா அவங்க உடல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இப்ப இவங்க பர்சனாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இவங்க கிட்ட அதிகப்படியான கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும். எப்பவும் ரிலாக்ஸா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவுமே கியூரியஸா இருப்பாங்க. இவங்க ஜாலியாவும் ஃபன்னியாவும் இருப்பாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் இவங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவாங்க. இவங்க ரொம்ப பேஷனேட்டா இருப்பாங்க. ஒரு கோலை செட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்றதுக்காக அதிகப்படியான ஹார்ட் ஒர்க்கை போடுவாங்க. இவங்க அதிக வில் பவர் கொண்டவங்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இவங்க நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே செல்ஃபிஷா இருப்பாங்க. இவங்க அன்பிரெடிக்டபிளா இருப்பாங்க. அதனால இவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இவங்க வேலையில ரொம்பவுமே பேஷனேட்டா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு இவங்க இரஸ்பான்சிபிளா தெரியுவாங்க. அதனாலேயே இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ங்கிறது ரொம்பவுமே சின்னதா தான் இருக்கும். இவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் இவங்க நேச்சுரலாவே பார்க்கிறதுக்கு கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருப்பாங்க. அதனால மத்த பிளட் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது இவங்க மத்தவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப பி ரத்த வகையை சேர்ந்தவங்க யார் யாருக்கு பிளட் கொடுக்கலாம், யார்கிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணலாம்னு பாத்திரலாம். நீங்க பி பாசிட்டிவா இருந்தா பி பாசிட்டிவ் மற்றும் ஏபி பாசிட்டிவ்க்கு நீங்க பிளட் டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் கிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க பி நெகட்டிவா இருந்தா பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ்க்கு பிளட் டொனேட் பண்ணலாம். ஆனா நீங்க பி நெகட்டிவ் மற்றும் ஓ நெகட்டிவ் கிட்ட இருந்து மட்டும் தான் பிளட் ரிசீவ் பண்ண முடியும். ஏபி பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப் தான் இருக்கிறதுலே ரொம்பவுமே ரேரான பிளட் குரூப். ஏன்னா இந்திய மக்கள் தொகையில வெறும் 3% மக்கள் மட்டும்தான் இந்த ரத்த வகையை சேர்ந்தவங்க. அதுலயும் ஏபி நெகட்டிவ் பாத்தீங்கன்னா வெறும் 1% மட்டும் தான் இருக்கிறாங்க. ஏபி பாசிட்டிவ் ரத்த வகையோட 2% மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏபி பிளட் குரூப்போட பர்சனாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இவங்க ஏ மற்றும் பி பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களோட பர்சனாலிட்டியோட மிக்சிங்னு சொல்லலாம். இவங்களை பிரெடிக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலேயே இவங்க மிகப்பெரிய ராஜதந்திரியா இருப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு மூவையும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்பவுமே செல்ஃப் கண்ட்ரோல்டு பீப்புளா இருப்பாங்க. ஒரு வேலை எடுத்துட்டாங்கன்னா அதை அவங்களே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. வேற யார்கிட்டயும் அதுக்காக ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதுல தீர்க்கமா இருப்பாங்க. யார் சொன்னாலும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டாங்க. இவங்களோட நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இவங்க தன்னை ரொம்ப முன்னிலைப்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஞாபக மறதிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே வயது ஆக ஆக இவங்களுக்கு இது சம்பந்தமான நோய்கள் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க மத்தவங்க மாதிரி யாருகிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் சகஜமா பழக மாட்டாங்க. இவங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஞாபக மறதி சம்பந்தமான நோய்கள் வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த வகை பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க யாருக்கு பிளட் டொனேட் பண்ணலாம், யார்கிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணலாம்னு பாத்திரலாம். நீங்க ஒரு ஏபி பாசிட்டிவா இருந்தா ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் பிளட் டொனேட் பண்ண முடியும். ஆனா நீங்க ஒரு யூனிவர்சல் அக்செப்டார். நீங்க யார்கிட்ட இருந்து வேணா பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க ஏபி நெகட்டிவா இருந்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் மற்றும் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்புக்கு நீங்க டொனேட் பண்ணலாம். நீங்க யார்கிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற எல்லாத்துக்கிட்ட இருந்தும் உங்களால பிளட் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதாவது ஏபி நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் சேர்ந்தவங்க கிட்ட இருந்து நீங்க பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோல 4 பிளட் குரூப்பை பத்தின கேரக்டர் மற்றும் பர்சனாலிட்டி பத்தி சொல்லி இருக்கிறேன். உங்க பிளட் குரூப்புக்கு நான் சொன்ன இந்த கேரக்டர் பர்சனாலிட்டியும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.